கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீங்கள் இடைவிட போவதற்காக நன்றி. அந்த வார்த்தைக்கு முழுவதுமாய் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. மைதரில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 57:8. என் மகிமையே வெளி, வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்குமே அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் போய் உறவாடும் ஒரு உன்னதமான ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். நாம் அப்படி செய்யும் போது அந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு இந்த சங்கீதத்தை பாடுகிறார். ஏன் தாவீது ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் மனிதர்களால் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், தாவீதுக்கு தேவன் கொடுத்த மகத்தான வெற்றி, மனிதர்கள் மத்தியிலே அவருக்கு இருந்த மதிப்பு, சவுலின் மீது தங்கியிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி தாவீது மீது வந்து அமர்ந்திருந்தார். தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் பார்த்த சவுலுக்கு பொறுக்கவே முடியவில்லை. தாவீது மீது அவருக்கு அதிகமாக ஒவ்வொரு நாளும் வெறுப்பு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதனால் தான் தாவீதை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே அன்றைக்கு சவுல் ராஜா செயல்படுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து வெற்றியை தந்து மனிதர்கள் மத்தியிலே ஒரு கணத்திற்குரிய நபராய் கர்த்தர் உங்களை வைத்திருப்பது உலக மனிதர்களுக்கு பொறுக்க முடியாமல் என்ன செய்வாங்க, உங்களுக்கு விரோதமாய் பல விதத்திலே நூதனமாக மனிதர்கள் கண்டிப்பாக செயல்படுவார்கள். தேவ பிள்ளைகளை, அதையெல்லாம் நினைத்து தேவ பிள்ளைகள் நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தாவீது ராஜா இந்த பாடலை பாடிய இடம் என்ன தெரியுமா? சிங்க கெபி. தாவீது அன்றைக்கு சவுலுக்கு தப்பி ஓடி ஒதுங்கிய இடம்தான் சிங்க கெபி. தேவ பிள்ளைகளே, மனிதனுக்கு தப்பி சிங்க கூட்டத்தினுடைய கெபிக்குள்ளே அவர் அன்றைக்கு அடைக்கலமாய் அன்றைக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனித உதவியை அன்றைக்கு அவர் தேடவில்லை. அந்த சூழ்நிலையிலும் தேவனை புகழ்ந்து பாடி தேவனுடைய உதவியை அவர் நாடுகிறார். 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற எனக்கு இறங்கும் தேவனே, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லி வேதனையோடு அவர் பாடுகிறார். தேவ பிள்ளைகளை முறையிடுகிறார். எதிர்மறையான சூழ்நிலையிலும் தனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அந்த உன்னதமான தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டார். பரலோகத்தில் இருந்து நம்முடைய தேவன் அவருக்கு ஒத்தாசை அனுப்பி சிங்கங்களுக்கும் மனிதர்களுக்கும் தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் நன்றி பலியாக தன் வீணையை பார்த்து சொல்லுகிறார், வெளி என்று சொல்லி தானும் அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன், பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி. இன்றைக்கு கூட மனிதர்கள் மூலமாய் பல பாடுகளை நீங்க உங்க வாழ்க்கையில
பல விதத்திலே சந்திக்கலாம். தேவ பிள்ளைகளை பயப்படாதீங்க. அதிகாலமே தேவ சமூகத்திலே போய் அவரை பாடி துதித்து அவரோடு கூட உறவாடி நல்ல ஐக்கியம் நீங்க வைத்திருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களை யாருடைய கையிலும் ஒப்புக்கொடாமல் நல்ல சிறந்த பாதுகாப்பை தரப்போகிறார். நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அதிகாலமே எழும்பி உங்க சமூகத்திலே வந்து உம்மோடு உறவாடி துதித்து பாடி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.